ஓம் சாந்தி 29/6/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தெய்வம் உட்பட என்னவெல்லாம் தெரிகிறதோ இவை அனைத்தும் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகி நீங்கள் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகவே பழைய உலகத்தை மறந்து விடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் எந்த வார்த்தைகளின் மூலம் பாபாவின் செய்தியை சொல்ல முடியும்? குழந்தைகளாகிய நீங்கள் எத்தகைய வார்த்தைகளின் மூலம் பாபாவினுடைய செய்தியை சொல்ல முடியும்? பதில்: எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆர்த்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்று சொல்லுங்கள். இப்போது எல்லைக்குட்பட்ட ஆஸ்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. அதாவது பக்திக்கான நேரம் முடிந்துவிட்டது. இப்போது ராவண ராஜ்யம் முடிகிறது. உங்களை 5 விகாரங்கள் எனும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக பாபா வந்துள்ளார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதில் நீங்கள் முயற்சி செய்து தெய்வீக குணமுடையவர்களாக ஆக வேண்டும். புருஷோத்தம சங்கம் யுகத்தை மட்டும் புரிந்து கொண்டால் கூட உங்களுடைய மனநிலை உயர்ந்ததாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்யாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இப்படி பாபா கூறுகின்றார்: ஹே பகவான், ஹே விடுவிப்பவரே, ஓ இறை தந்தையே என்று அனைவரும் முழு மனதோடு அழைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். கண்டிப்பாக எல்லையற்ற சுகத்தை தான் கொடுப்பார். குழந்தைகளே, மற்ற தொடர்புகளை துண்டித்துவிட்டு தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். கிருஷ்ணரை சியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இவர் வைகுண்டத்தின் எஜமானராக இருந்தார். அப்போது தூய்மையாக இருந்தார். பிறகு கிராமத்து சிறுவனாக மாறினார். ஆகையினால் அவரையே சியாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள். இவர்தான் முதலில் வருகின்றார். அவர்தான் இப்படி ஆகின்றார். அதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் இருந்தது. இந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய புதிய இலைகள், மடாலயங்கள் பின்னால் வரும்போது அழகாகி விடுகிறது. பிறகு கடைசியில் மரம் உளுத்து போன நிலையை அடையும் போது பிறகு நான் வருகின்றேன். யதா யதாயி தர்மஷெட்லானி. ஆத்மா தன்னையும் தெரிந்திருக்கவில்லை, பாபாவையும் தெரிந்திருக்கவில்லை. தன்னையும் திட்டிக்கொள்கிறது. பாபா மற்றும் தேவதைகளையும் கூட திட்டிக் கொண்டிருக்கிறது. தமோ பிரதானமாக எதுவும் புரியாததாக ஆகும்போது நான் வருகின்றேன். பழைய உலகத்தில்தான் வரவேண்டியதாக உள்ளது. நீங்கள் மனிதர்களுக்கு உயிர்தானம் கொடுக்கின்றீர்கள். அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றீர்கள். அனைத்து துக்கங்களிலிருந்தும் விலக்கி விடுகிறீர்கள். அதுவும் அரைக்கல்பத்திற்கானதாகும். வந்தே மாதரம் என்று புகழ் கூட இருக்கிறது அல்லவா? எந்த தாய்மார்கள் யாரை வந்தனம் செய்கிறார்கள்? தாய்மார்களாகிய நீங்கள் முழு சிருஷ்டியையும் சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். ஆண்களும் இருக்கிறார்கள், ஆனால் பெரும்பாலும் தாய்மார்கள்தான். ஆகவே பாபா தாய்மார்களை மகிமை பாடுகின்றார். பாபா வந்து உங்களை அந்த அளவிற்கு மகிமைக்கு தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அளவற்ற சுகங்கள் நிறைந்த உலகத்திற்கு செல்வதற்காக சங்கமத்தில் நிற்க வேண்டும். சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டே புத்தியின் தொடர்பை புதிய உலகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது,
அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் படித்து மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். மற்றவர்களையும் செய்விக்க வேண்டும். வரதானம்: சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுக. சதா சிரேஷ்டமான நேரத்தின் அனுசாரம் சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடக்கூடிய பாக்யவான் ஆத்மா ஆகுக. விளக்கம்: இந்த சிரேஷ்டமான நேரத்தில் சதா சிரேஷ்டமான கர்மம் செய்து கொண்டே ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஆஹா எனது சிரேஷ்டமான கர்மா மற்றும் ஆஹா சிரேஷ்டமான கர்மம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பாபா. எனவே சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடுங்கள். ஒருபோதும் தவறுதலாக கூட துக்கத்தின் காட்சியை பார்த்தும் ஐயோ என்ற வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஆஹா நாடகம், ஆஹா மற்றும் ஆஹா பாபா, ஆஹா கனவிலும் கூட வராத பாக்கியமானது வீட்டில் இருந்த வண்ணமே கிடைத்துவிட்டது. இதே பாக்கியத்தின் போதையில் இருங்கள். ஸ்லோகன்: மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள். மனம் புத்தியை சக்திசாலி ஆக்கிவிட்டீர்கள் என்றால் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஆடாத அசையாதவராக இருப்பீர்கள். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.